சரியா 114 வருஷத்துக்கு முன்னாடி இதே நாள் அன்னைக்கு மனிதர்கள் பண்ண ஒரு சின்ன தப்புனால 1500 மக்கள் இறந்து போனாங்க. என்ன ஏதுன்னு கான்டெக்ஸ்டோட சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. 1912 ஹார்லாண்ட் அண்ட் வுல்ஃப்ன்ற ஒரு பிரிட்டிஷ் கம்பெனி மனிதர்களோட பவருக்கு ஒரு லிமிட்டே இல்லைன்றது இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ண நினைச்சாங்க. அதுக்காக அவங்க உருவாக்கின ஒரு பிரம்மாண்டமான கப்பல் தான் RMS டைட்டானிக். அந்த கப்பல்ல லக்ஸரி, சேஃப்டி, டெக்னாலஜின்னு எல்லாமே பீக்ல இருந்துச்சு. சொல்ல போனா எந்த கொம்பனாலையும் அதை அசைக்கவே முடியாதுன்னு மார்க்கெட்டிங்லாம் பண்ணாங்க. பட் நேச்சர் டசன்ட் கேர் அபவுட் ஹியூமன் கான்ஃபிடன்ஸ்னு அப்ப அவங்களுக்கு தெரியாது. ஏப்ரல் 12ஆம் தேதி கப்பலோட முதல் பயணம் உற்சாகமா ஆரம்பிச்சது with 2700 passengers. ஏப்ரல் 14ஆம் தேதி நைட்டு பனிப்பாறைகள் இருக்குன்னு கப்பலுக்கு ஒரு வார்னிங் வருது. பட் அதை அவங்க ஒரு பொருட்டாவே மதிக்கல, கப்பலையும் ஸ்லோ பண்ணல. ஏன்னா இவங்க கப்பல் ஒரு அன்சிங்கபிள் நினைச்சாங்க. பட் கரெக்டா 11:40 PM இவங்க கப்பல் ஒரு பனிப்பாறையில மோதுது. அண்ட் within few hoursலயே தி அன்சிங்கபிள் டைட்டானிக் started sinking. ஃபைனலி ஏப்ரல் 15 நடுராத்திரி இந்த உலகத்தோட பிரம்மாண்டம்னு சொன்ன டைட்டானிக் நடுக்கடல்லையே மறைஞ்சு போகுது. அன்னைக்கு மட்டும் அந்த கேப்டன் வார்னிங் மதிச்சு கப்பலை ஸ்லோ பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு டைட்டானிக் நம்ம கூட இருந்திருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல விதி யாராலையும் மாற்ற முடியாதுன்னு சொல்லுவீங்களா? உங்களோட தாட்ஸ் மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க, மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்ஸ் உங்களுக்கு கேட்க பிடிக்கும்னா நம்ம பேஜை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.